வாழ்க்கை ஒரு அனுபவங்களின் சங்கிலி. அனுபவங்கள் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையால் உருவாக்கப்படுவது. ஆனால் அந்த சூழலை நாம் தேர்வு செய்கின்றோமா அல்லது சூழல் நம்மை தேர்வு செய்கின்றதா? வரலாற்றில் இதுக்கு பதில் இருக்கான்னு பார்த்துடலாமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலத்தை அளந்த மனிதர்களின் கதை. வெல்கம் டு மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம் எபிசோட் 3. அதிகார ஆசையால் உருவான ரகசிய கூட்டணி. பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் இந்த பதவிக்கு வந்த நம்ம சீசருக்கு செனட்டோட கதவு திறந்ததுங்க. ஆனால் சீசரோட கனவு ரொம்ப பெருசு. அவருக்கு இந்த மாதிரி செனட்டில் போய் வெறும் மெம்பராக இருக்கிறதெல்லாம் பிடிக்கலைங்க. ஒரு நாட்டை வழி நடத்தணும். அதுக்கு அவரால் தனியாக முடியாது. ஒரு நாட்டை வழி நடத்தணுன்றது எவ்வளவு பெரிய கனவு. ஆம், சீசருக்கு அந்த கனவு இருந்தது. தி நீட்ஸ் ஆஃப் பவர். சீசருக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருந்த மாதிரி அவருடைய சுற்றி இருந்தவங்களுக்கும் சில தேவைகள் இருந்ததுங்க. அதாவது பாம்பே, இவர் ஒரு படைத்தளபதியாக இருந்தார். இவருடைய வீரர்களுக்கு நிலங்கள் கொடுக்கணும். ஏன்னா நிலம் கொடுத்தா தான் வீரர்கள் இவர்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருப்பாருங்க. போரில் அவர் சொல்கிறத கேட்பார் அப்படின்னு ஒரு தேவை இருந்தது. அதே மாதிரி இன்னொருத்தர், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அந்த காலத்தில், கிராசஸ் அப்படின்றவர். இந்த கிராசஸ்க்கு என்னன்னாக்கா, ஏஷியாவில் அவர் வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கு கவர்மெண்ட் கிட்டக்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார். அந்த காலத்திலேயே இந்த மாதிரி முறை ரோமாபுரியில் இருந்ததுங்க. அதாவது அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு நான் ஒரு பணம் செலுத்திட்டு நான் இந்த ஊரில் போய் வரி வசூலிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏசியாவில் ஒரு சிறு பகுதிகள் ரோமாபுரியின் கட்டுப்பாட்டில் அந்த காலத்தில் இருந்தது. அந்த பகுதிகளில் கிராசஸ் வரி வசூல் செய்து கொண்டிருந்தார். ஸோ அந்த வரி வசூல் பண்ணுற கான்ட்ராக்ட் கம்மியான விலைக்கு அவருக்கு கிடைக்கணும். இருந்தால் தான் அவரால் நிறைய லாபம் ஈட்ட முடியும். இதுக்கு செனட்டில் ஒரு தீர்மானம் வேணும். இதுக்கு யாராவது உதவணும். இப்போது இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. அதாவது நம்ம சீசர், கிராசஸ் அண்ட் பாம்பே. ஏன்னா நீ எனக்கு உதவி பண்ணு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு இந்த காலத்தில் எப்படி ஒரு அரசியல் கூட்டணி இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தர் தேவைக்காக ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிம்வேரியேட் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் நமக்கு சொல்கிற விஷயங்க. இந்த 3 பேரும் அவங்களுக்கு உதவி புரியலான்ற பொழுது இவங்களுடைய இந்த 2 பேரோட உதவினால சீசர் செனட்டோட கவுன்சிலாக ஆறாரு. கவுன்சில் அப்படின்ற பதவி தாங்க செனட்டை வழிநடத்தப்படுகின்ற ஒரு பதவி. இந்த பதவி 1 வருட காலத்திற்கு சீசருக்கு கிடைக்கிறதுங்க. இந்த 1 வருட காலத்துக்குள்ள பாம்பேயோடைய வீரர்களுக்கு நிலங்கள் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி நம்ம கிராசஸோடைய தொழிலுக்கும் இவர் உதவி செய்கிறாரு. ஆமாங்க, கான்ட்ராக்ட், ஆசியாவோட கான்ட்ராக்ட் நல்ல குறைவான விலையில் நம்ம கிராசஸ்க்கு கிடைக்குது. 1 வருட காலம் முடிந்த பிறகு சீசருக்கு செனட்டை புதிய ஒரு பதவியை கொடுத்ததுங்க, ப்ரோ கவுன்சில். அதாவது இந்த ப்ரோ கவுன்சில் பதவி ஆல்ரெடி இருக்கிற கவுன்சில் பதவியோட கொஞ்சம் அதிகாரங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற பதவி. படை வீரர்களை வழி நடத்தலாம். உங்களுக்கு இதுக்கு டியூரேஷன்லாம் கிடையாது, 1 வருட காலம்லாம் கிடையாது, எவ்வளோ நாள் வேணால் இருக்கலாம். ஸோ இது இவருக்கு கிடைச்சது. அதாவது கவுல் பதவிக்கு, கவுல் அப்படின்னு ஒரு பகுதி இருந்தது. அதாவது இன்றைக்கி இருக்கிற ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து இதெல்லாம் அந்த காலத்தில் கவுல் அப்படின்னு சொல்லிட்டு ரோமானியர்களால் அழைக்கப்பட்ட பகுதி. இது எல்லாமே ரோமோட எல்லை பகுதி. இந்த பகுதிக்கு சீசர் அனுப்பப்படுகிறார். ஆமாங்க, வரலாற்றில் இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பகுதிக்கு சென்ற சீசர் அடுத்து எப்படி சர்வாதிகாரியாக உருவெடுக்கிறார், எப்படி ரோமாபுரி எல்லைகளை விரிவுபடுத்துகிறார் என்பதை அடுத்து வருகின்ற அத்தியாயங்களில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம் சீசன் 1 ரோம். நன்றி, வணக்கம்.